வணக்கம் அருளினியன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கலம்பூர். அழகு அழகு. பொதுவா நம்ம சின்ன கிராமங்களை அந்த ஊர் பேர்களை சொல்ல மாட்டாங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னா புதுக்கோட்டையோட நின்றுப்பாங்க. புதுக்கோட்டையில அப்படின்னா புதுக்கோட்டையில பொன்னமராவதியில அப்படின்னு கேட்டா தான் ஊர் பேரை சொல்லுவாங்க. ஆனா இந்த வயதிலேயே தன் ஊர் பெயரை இந்த மேடை ஏற்றி அழகு பார்த்திருக்கிற தம்பி அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல். தேர்தல் திருவிழா அப்படிங்கிற தலைப்புல பேசிடலாமா? பேசிடலாம். தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். இது உங்களுக்கான நேரம். சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். இடைக்கால சோழர்கள் ஆட்சி காலம் தொடங்கி இன்று வரை நடைபெறும் தேர்தல் திருவிழா குறித்து நான் வாழ விளைகிறேன். சுதந்திரம் பெற்றவுடன் நாட்டில் குடிமக்கள் எல்லோருக்கும் வாக்குரிமை அளித்த நாடு நம் நாடு. குடவோலை முறை தொடங்கி கணினி பொத்தானை அழுத்தும் புதுமையான முறை வரை உள்ள தேர்தல் திருவிழா. சாதியை மதத்தை ஒழிப்போம் என வீரவசனம் பேசிவிட்டு தேர்தலில் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுபவரிடம் எல்லா கட்சி நிர்வாகமும் கேட்கின்ற முதல் கேள்வி, நீ என்ன ஜாதி? உனது தொகுதியில் உனது ஜாதி ஓட்டு எவ்வளவு என்பதுதான். வினாக்குறி போல் வில்லாய் வளைந்து ஏழை எளியவர்களிடம் வணங்கி வாக்கு கேட்பவர் வெற்றி பெற்ற பின் நடந்து கொள்ளும் விதமே வேறு மாதிரி. நம்ம தெருவுக்கு தாரை தப்பட்டை கட்டியம் கூற வேட்பாளர் வருவார். ஏழை பெண்கள் மஞ்சளையும் சுண்ணாம்பையும் தட்டில் கரைத்து வைத்து அன்போடு வரவேற்பது போல் நடிப்பார்கள். அதற்காக அவர்கள் தட்டில் போடும் காசை பெற்றுக்கொண்டு அந்த அரத்தி தட்டு அடுத்த வேட்பாளர் வருகைக்காக காத்திருக்கும். ஏழை வீட்டு இளைஞனுக்கு உற்சாகமானம் இலவசமாய் ஊற்றி கொடுக்கப்படும். அதிலும் இடைத்தேர்தல் என்று ஒன்று வந்துவிட்டால் எல்லாமே இலவசமாய் கிடைக்கும். பாத்திரங்களும் மூக்குத்தி மோதிரங்களும் வீட்டுக்கதவை தட்டும். காந்தி நோட்டுகள் பலர் கரங்களில் தவழும். சில இடங்களில் சொம்பில் பால் கொண்டு வந்து சத்தியம் வாங்கும் அபத்தமான நிகழ்வுகளும் அரங்கேறும். பசப்பு வார்த்தைகளால் பாட்டாளி ஏமாற்றப்படுவான். அடுத்த தொகுதிக்காரன் எங்க தொகுதிக்கு எப்ப இடைத்தேர்தல் வரும் என ஏங்கி தவித்திருப்பான். தேர்தல் காலத்தில் அம்மன் கோயில் திருவிழா போல ஊரே விழாக்கோலம் பூண்டிருக்கும். வேட்பாளர் கொடுத்த பணத்திலேயே அவருக்கு துண்டுகளும் மாலைகளும் போடப்படும். அண்ணே பயப்படாதீங்க, 5 தெரு ஓட்டும் நம்ம கண்ட்ரோல் தான். நான் யாரை சொல்கிறேனோ அவங்களுக்கு தான் இந்த ஜனங்க ஓட்டு போடுவாங்க என்று எல்லா வேட்பாளரிடமும் பேரம் பேசும் பந்தா பரமசிவம் ஊருக்கு ஒருவர் இருப்பர். இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் காலையில் எழுந்து கழனிக்கு சென்று ஏர் பூட்டி உழுது உலகிற்கு சோறு தர உழைப்பான் ஏழை விவசாயி. அவனை பொறுத்தவரை ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க அருளினியன். நன்றி. 2 பேரோட ட்ரெஸ்ஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரியே இருக்கு. இது எதுவும் பிளான் பண்ணி பண்ணல, நம்ம ஆடியன்ஸுக்கு அதை சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகா உற்சாகமா பேசியிருக்கீங்க. எப்படி பேசுனீங்கன்னு சொல்லி கேட்கலாமா? கேட்கலாம். யார்கிட்ட முதல்ல கேட்கலாம்? ஐயா கிட்டே கேட்டுடலாமா? ஐயா கிட்டேயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். 3 நிமிஷம் பேசுகிறதுக்கு 300 மணி நேரம் யோசிச்சுட்டு வந்து டக்குன்னு மேடையில் நின்று வேட்டியை மட்டும் பிடிச்சிட்டு போயிடுவான் இந்த வயசில். ஆனால் 3 நிமிஷம் பேச்சிலையும் ஒரு 30 நொடிக்கு ஒரு தடவை நகைச்சுவை கொடுத்த பாரு, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு உன் வேட்டி மேலேயே தான் கண் இருந்தது, நீ அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா சங்கரா தொலைக்காட்சி ஒரு வாரியாரையும் சாலமன் பாப்பையா சாரையும் அடுத்த தலைமுறையும் மட்டும் இங்கே உருவாக்கலை, அரசியல்வாதியும் உருவாக்குதுங்கிறத காமிச்சிட்டான். அவன் அந்த ஓட்டு கேட்ட பாணி இருக்கு பாருங்க, அப்படியே கேட்டான். போடுங்கம்மா, இது எடுப்பாங்கம்மா, 5 ஓட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வணக்கம் வைக்கும்போதே பெரிய அரசியல்வாதியாக வருவான்னு தெரிஞ்சிச்சு. அதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், 3 நிமிஷத்துக்கும் நல்ல ஒரு கவிதை உண்டு. நம்ம வெறும் நகைச்சுவையாக பேசிட்டு போகிறதில்ல, பல வெறும்புள்ளிகளை பெரும்புள்ளிகளாக மாற்றுவதற்காக கையிலே கரும்புள்ளி வைக்கிறாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் அதை சுருக்கி 3 நிமிஷத்தில் இவ்வளவு கருத்தாக
ஒரு பிள்ளையால் பேச முடியும்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வணக்கம் அருள் இனியன். வணக்கம். உண்மையிலே இந்த தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல பேசுனதுக்காகவே உங்கள் பேரை வந்து அருள் இனியன் தைரியன் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இப்போ பேச்சாளர்களே பேசுறதுக்கு பயப்படுற ஒரு தலைப்பு அப்படின்னா தேர்தல் ஆட்சி பற்றி. ஆனால் இவ்வளவு தைரியமாக இந்த வயசில் நீங்கள் களம் இறங்கியிருக்கிறீங்க. ஏணி சின்னத்துக்கு ஒரு குத்து, தென்னை மரத்துக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி எல்லா மொத்த வாக்கும் உங்களுக்கு தான். நீங்கள் 2 பேருமே திட்டமிடாமல் ஒரே மாதிரி உடை அணிஞ்சிருந்தாலும் நாளைக்கு ஒரு ராகவேந்திரனாக வரக்கூடிய வாய்ப்பும் ஆளுமையும் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப அழகாக நிறைய நகைச்சுவைகளை உள்ள வச்சு தன்னுடைய உரையை இந்த மேடையில் முதல் முயற்சியிலேயே ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறாரு. ஓட்டு கேட்க வரும்போது நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஜெயிச்சு ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு ஐயா வீட்டில் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய நிலைமைங்கிறத மேடையில் உறக்க பேசியிருக்கிற அருள் இனியனுக்கு அன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.